இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரை பத்தி தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பல நபர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா புது பணக்காரர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு தவறான ஒரு பர்சனை நம்ம ஒரு பெரிய யூடியூபரா வளர்த்து விட்டுட்டோம்னு சொன்னா அது எப்படி வந்து நிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இன்னைக்கு இர்ஃபான்ஸ் வியூ இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகைகள்ல இர்ஃபான்ஸ் வியூக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்துல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. இது முதல் தடவையா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அவரை பத்தி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் மன்னிப்புமே இப்ப கேட்டிருக்கிறாரு. அப்ப அது ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இர்ஃபான் வியூக்கு எதிராக விமர்சனங்கள் வர்றது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல தடவைகள் வந்திருக்கு. அப்ப பொதுவா இர்ஃபான் வியூ யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இர்ஃபான் வியூவை தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா வெறுமனே போன் யூஸ் பண்ணக்கூடியவங்க, யூடியூப் யூஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபுட் ரிவ்யூ பார்க்கக்கூடியவங்க மட்டும்தான் இர்ஃபான் வியூவை தெரியும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது போய் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல பிரைம் டைம்ல எல்லாம் கூட இன்னைக்கு இர்ஃபான் வியூவை பத்தி பேசக்கூடிய, இர்ஃபான்ஸ் வியூ செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் சர்ச்சைகளை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் எல்லாம் இன்னைக்கு அவர் பெரிய அளவுல வளம் வந்துட்டனால பல நபர்களுக்கு அவரு, அதாவது யூடியூப் யூஸ் பண்றவங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் இன்னைக்கு அவர் தெரியப்படக்கூடிய ஒரு நபர் ஆயிட்டாரு. அப்ப அவர் யாரு அப்படின்னு சொன்னா ஆரம்ப நேரத்துல ஒரு செல்போனை வச்சு இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு அந்த உணவு எப்படி இருக்கு, இந்த இடத்துல இந்த கடையில இருக்கக்கூடிய உணவு எப்படி விற்கிறாங்க, அந்த உணவினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு, எந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டைம்ல ரொம்பவே சாதாரணமான வீடியோ போட்டுட்டு இருந்தவரு போக 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 அவருடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால ஒரு செல்போன்ல ஆரம்பிச்சவரு ஒரு கேமரா வாங்கினாரு. கேமரா வாங்கினவர் அதை விட அதிகமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி வீடியோஸ் எடுக்கலாம், இன்னும் கிளாரிட்டியா மக்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல இருக்கக்கூடிய கடைகள்ல வீடியோ போட்டவர் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க போன ஒரு நிலையில மாறி இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல நபர்கள் போகாத நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகள்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் கூட போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வீடியோ போடக்கூடிய வகையில மிகப்பெரிய அளவுல ஃபுட் ரிவ்யூல வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான் இர்ஃபான் வியூ அப்படின்னு சொல்லக்கூடியவர். உணவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றையும் தாண்டி அவரு தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில அவருடைய மனைவியோட அவருடைய வாழ்க்கை எப்படி போகுது, டெய்லி அவங்க எங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாகிங்கையும் அவர் தொடர்ச்சியா சோசியல் மீடியால, அதாவது யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாவே வெளியிட்டுட்டே இருக்கிறாரு. இந்த நிலையிலதான் அவருக்கு ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் என்ன, அவர் கிளப்பக்கூடிய குழப்பங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அவர் மேல சில ஆண்டுகளாகவே பல்வேறு தரப்பு மக்களால குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு இல்லாட்டி 1000 கணக்கில் காசை வாங்கிட்டு ஒரு சுகாதாரமற்ற ஹோட்டல்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுட்டு இது சூப்பரான உணவா இருக்கு, ரொம்ப சுவையான உணவா இருக்கு, குறைந்த விலையில நல்ல தரமான பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை மக்களுக்கு தவறா ப்ரொமோட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா இவருடைய திருமணத்துக்கு பிறகு இவரால பல்வேறு சிக்கல்கள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சோதிக்க கூடாது, அதை சோதிச்சு அந்த ரிசல்ட்டை வெளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவருடைய மனைவியுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக இந்தியாவில இருந்து துபாய்க்கு போயிட்டு துபாயில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சோதனை செஞ்சு இந்தியாவில வந்து அதை ஒரு பார்ட்டியா அனௌன்ஸ் பண்ணி பல பிரபலங்களை கூப்பிட்டு என்னுடைய மனைவியோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை இந்த ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய ஜெண்டர் ரிவீல் ஒரு பார்ட்டி ஒண்ணு பண்ணாரு. இது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. இதனால தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறையில இருந்து நோட்டீஸ் எல்லாம் கூட அனுப்பப்பட்டது. அப்ப இதுல பல வகைகள்ல மன்னிப்பு கேட்டாரு. இந்தியாவில இப்படி செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியாது, இதுல மன்னிப்பு கேட்கிறேன், இனி இந்த மாதிரி தவறுகள்ல ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு சுகாதாரத்துறை அவருக்கு மன்னிப்பையும் கொடுத்தாங்க. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அடுத்த மாதங்கள்லயே என்ன பண்றாருன்னு சொன்னா அவருடைய மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தையவே வெளில எடுக்கிறாங்க. அப்ப ஆபரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஐசியூ வார்டுல, அதாவது அந்த பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வச்சு ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த அறைக்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வீடியோவா எடுத்து அதை யூடியூப்ல ஒரு வீடியோவா போட்டாரு. அப்ப அது போடுறதே ஒரு பெரிய சர்ச்சை தான். அதை பண்ணதையும் தாண்டி மனைவியோட வயிற்றுல இருந்து வெளில வரக்கூடிய அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடிய அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசரை எடுத்து அவரே அந்த தொப்புள் கொடியவும் கட் பண்ணாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும் தான் பண்ணணும், ஒரு யூடியூபர் விளம்பரத்துக்காக எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக திருப்பி ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்பவும் எனக்கு இந்த மாதிரி பண்றது தப்புன்னு தெரியாது, அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க அதனாலதான் நான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்ச்சையும் போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்தா கூட இவருக்கு பின்னாடி பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன்னு சொன்னா இவரு ஒரு யூடியூபரா இருக்கிறாரு, பெரிய அளவுல வளர்ந்துருக்கிறாரு அப்படிங்கறத காரணம் காட்டி மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இவருடைய சேனல்ல இன்டர்வியூஸ் கொடுக்கறத பாக்குறோம்.
அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் கூட அவங்களுடைய மூவி ப்ரொமோஷனுக்கா இருக்கட்டும், இல்ல வேற வேற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவர்கிட்ட விளம்பரத்துக்கு வரதையும் பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்கிறனால அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணாலும் அவரை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது. அப்படியே வழக்கு தொடர்ந்தாலும் அவர் கைது செய்யப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னைக்கு குறைஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஒரு புதுசா பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் எல்லாருமே ரம்ஜான் தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடினாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் அந்த ரம்ஜான் தினத்தை மகிழ்ச்சியோட கொண்டாடினதை நம்ம எல்லாருமே செய்திகள்ல பார்த்திருப்போம். உங்களுக்கு தெரிந்த முஸ்லிம்களும் கொண்டாடினதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இவரும் ஒரு முஸ்லிமா இருக்கிறனால இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, என்ன சுத்தி இருக்கக்கூடிய சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேலையா இருக்கட்டும், வேஷ்டியா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பணம் தொகையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் விநியோகம் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு சொன்னா, அவர் எத்தனையோ கெட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் செய்யதான் செய்யறாரு. இதுவும் அப்படி ஒரு நல்ல விஷயம் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இவர் அதை எப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவர் செய்யக்கூடிய விதம் தான் இன்னைக்கு அவர் மீண்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுக்கு ஈடுபடுத்திருக்கு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கார்ல மக்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் சேலை, வேஷ்டி, அவங்களுக்கு தேவையான ஒரு குறைஞ்சபட்ச பணம் எல்லாத்தையுமே வச்சிருக்கக்கூடிய பைகளை காரு முழுக்க நிரப்பிட்டு அவரு டிரைவர் சீட்ல இருக்கிறாரு. பக்கத்துல அவருடைய மனைவி அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப 3 பேருமே ஏழை மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு விநியோகம் செய்ய போறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போடுறது மூலமா இவரை பார்த்துட்டு இன்னொரு 10 நபர்கள் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாருமே ஒரு நல்ல போக்கு தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா செய்யக்கூடிய விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கார்ல போகக்கூடிய நேரத்துல பல மக்களை சந்திக்கிறாரு. அந்த மக்கள் இவரு கிட்ட இருந்து அந்த பொருட்களை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் அவரு அந்த விஷயத்த காருக்கு வெளியில வந்து நின்று கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன் காரோட ஓனர் காரை நிறுத்திட்டாரு, மக்கள் எல்லாருமே லைன்ல நிக்க வச்சுட்டாரு, ஒருத்தருக்கா கொடுக்குறாரு, எப்படியும் நமக்கும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறைஞ்சபட்சம் கூட்டம் நெரிசல்ல மோதாம வரிசையில நின்று ஒவ்வொருத்தருமா வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, டிரைவர் சீட்லயே உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல தன்னுடைய மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து வாங்கி 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 தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து அதை ஜன்னல் வழியா விநியோகம் செய்யறாரு. அப்ப இந்த மாதிரியான நேரத்துல அங்க கூடி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு காரை எடுத்துட்டு போயிட்டாருன்னா நமக்கு கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல. ஏன்னா அவங்க பணக்காரங்க கிடையாது, எல்லாருமே ஏழை மக்கள் தான். நமக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்குது, ஒரு குறுகிய அளவிலான பணம் கிடைக்குது, இதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு 4 நாளைக்கு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் தான். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இது நமக்கு கிடைச்சிடணும், அவரு கொடுக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு வாங்கதான் செய்வாங்க. இவரு கொடுத்தா இல்ல, அரசாங்கமே இந்த மாதிரியான ஒரு நிலையில கொடுத்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போட்டி போட்டு வாங்கதான் செய்வாங்க. அதனால சில தள்ளுமுள்ளுகள் ஏற்படதான் செய்யும். அப்ப செய்யக்கூடிய நேரத்துல இவரு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, கையை உள்ள விடாதீங்க. அப்ப அந்த மக்கள் ஏழை மக்கள், அவங்க அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படதான் செய்வாங்க, முந்தி அடிக்கதான் செய்வாங்க. அந்த பொருள் அவங்களுக்கு அன்னைக்கு தேவைப்படுது, அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அந்த பொருட்களை நான் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க கையை உள்ள விட்டு வாங்காதீங்க, கொடுக்கதானே வந்திருக்கேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட ஹாஷா பேசுறதா இருக்கட்டும். அதே மாதிரி என் ஒய்ஃபோட கையை டச் பண்ணாதீங்க. அப்ப அவங்க மனைவி கொடுக்குறாங்கன்னு சொன்னா மக்கள் ஒய்ஃபோட கையை டச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இன்டென்ஷனா இருக்காது. அந்த பொருளை அந்த பைய உடனே புடுங்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒய்ஃபோட கையெல்லாம் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விஷயங்களா அந்த வீடியோல அவர் சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அங்க ரோட்ல நம்ம சிக்னல்ல பாத்துருப்போம், அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நோட்டு பேனாலாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க சிக்னல் நேரத்துல. அப்ப அவர் அங்க என்ன சொல்றாரு தன்னுடைய மனைவி கிட்ட அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம போவோம், அங்க 2 பேர் நிக்குது பாரு, அந்த 2 பேருக்கும் நம்ம கொடுப்போம். அப்போ சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும்ல. அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஏழைகள், அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள், அங்க நிக்குது பாரு அதுகிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அவருடைய செயல்கள்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா பேசப்பட்டு இருக்கு. அப்ப இததான் இன்னைக்கு பல பிரபலங்கள் பல நபர்கள் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா, புது பணக்காரர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இர்ஃபான் வியூ அப்படிங்கிறவரும் ஒரு கோடீஸ்வரரும் ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்துல இருந்தெல்லாம் வரல. அவருடைய வரலாறு அவருடைய வீடியோக்கள் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் அவருடைய வீடியோக்களை ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ எப்படி வந்திருக்கிறாருன்னு சொன்னா, சாதாரண குடும்பத்துல இருந்துதான் அவருமே இப்ப இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா, பல பிரபலங்கள் சொல்ற மாதிரி ஒரு புதுசா ஒருத்தங்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குமோ, அவன் மக்கள்கிட்ட எப்படி பழகுவானோ அந்த மாதிரி இன்னைக்கு இர்ஃபான் வியூவும் மாறிட்டாரு, புது பணக்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. இவ்வளவு விமர்சனங்கள் இர்ஃபான் வியூ மேல வைக்கப்பட்டாலும் இர்ஃபான் வியூ இந்த மாதிரியான விஷயங்களை மாத்திக்கிற மாதிரியான முயற்சிகள் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இப்பவுமே அந்த வீடியோ சோசியல் மீடியால இருக்கதான் செய்யுது. இர்ஃபான் வியூவோட இந்த மாதிரியான செயல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்லாட்டி அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, இல்லாட்டி அவருக்கு நீங்க எதிரா கருத்து சொல்றீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.